வெல்கம் டு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு அவல் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு வந்துட்டு சிவப்பு அவல் எடுத்துருக்கிறேன், திக்கான அவல். இந்த அவல் வந்துட்டு நீங்கள் வெள்ளை கூட எடுத்துக்கிடலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன், கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இந்த திக்கான அவல், ரெண்டாவது வந்துட்டு வெள்ளை அவல்னால் நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, கழுவிட்டு அப்படியே யூஸ் பண்ணிடலாம். ஆனால் இந்த சிவப்பு அவல், திக்கான அவல் வந்துட்டு நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சாதான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆகுது, நல்லா அவ்வளோ தண்ணியுமே அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து இது கூட வந்து நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்துட்டு திருவி வச்சுருக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து இதில் வந்து வெள்ளை கரைசல் வந்து சேர்த்துக்கப்புறேன். இந்த வெள்ளை கரைசல் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணணும்னா, நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்துட்டு பேனில் வச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாட்டிலில் ஃபில்ட்ரு பண்ணி ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சுக்கிடலாம். நம்ம ரெகுலராக நம்ம வந்துட்டு எந்த ரெசிபிக்குனாலுமே நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்துட்டு நான் அந்த மாதிரி வெல்லத்தை கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த இனிப்பு வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாகுலாம் எடுக்கலை, ஜஸ்ட் வந்துட்டு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன். அதுக்காக ரொம்ப தண்ணி சேர்த்து கரைச்சிடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து நான் வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு வந்துட்டு நெய்யில் வந்துட்டு லைட்டாக வறுத்து வச்சுருக்கிறேன். நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கிடலாம், கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடிக்கிறப்போ. அது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா ஈவினிங் டைம் வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி ஐட்டம் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்துட்டு சிவப்பல்ல பண்ணதுனால இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட அவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 2 வயசு குழந்தையிலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப ஹார்டெல்லாம் இருக்கிறதுனால சாஃப்டாக இருக்கும். இந்த அவல் வந்து நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே நேரம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் டிஃபன் சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கிடலாம். இது எல்லாருமே செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். இந்த ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபிஸை பார்க்குறதுக்கு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.